ஒரு காலத்துல ஒரு இடத்துல ஒரு பாட்டி இருந்தாங்க. அந்த பாட்டி தன்னோட வீட்டையும் அக்கம் பக்கத்தையும் ரொம்ப சுத்தமா வச்சிருந்தாங்க. பூக்கள் செடிகள்னு தன்னோட வீடும் அக்கம் பக்கமும் எப்பவுமே ரொம்ப அழகா வச்சிருப்பாங்க. ஆனா பறவைங்களையும் செடிங்களையும் விரும்பின அந்த பாட்டி மொத்தமா மரக்கிளையில வந்து உட்கார்ந்துருக்க அந்த காக்காங்களோட நிரந்தரமா சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அடச்சே, காக்கைங்களோட தொந்தரவு தாங்க முடியல. எந்த நேரம் பார்த்தாலும் இங்க வந்து உட்கார்ந்துறது பெரிய தொந்தரவா இருக்கு. போ காக்கா போ. பாட்டியம்மா எதுக்காக அந்த பாவம் காக்கைகளை இப்படி விரட்டுறாங்க? காக்கைகள் பார்க்க அழகு இல்லைல்ல, அதனால இருக்கலாம். ஆனா யாரையும் அந்த மாதிரி குறைச்சி பார்க்கறது நல்லதில்ல. அப்படி இருக்கும்போது அந்த பாட்டி அம்மா உடம்பு சரியில்லாம ஒரு நாள் படுத்திருந்துட்டாங்க. ரூமுக்குள்ள இருந்த கட்டில்ல படுத்திருந்த அந்த பாட்டி அம்மா ஜன்னல் வழியா தன் வீட்டு பக்கத்துல விழுந்து கிடக்கிற இலைகளையும் குச்சிங்களையும் பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அடடா, என்னோட வீடு வாசல் எல்லாமே அலங்கோலமா கிடக்குதே. இப்ப என்னதான் பண்றது? எனக்கு வந்த வியாதி எல்லாம் சரியாகட்டும், அதுக்கப்புறமா சுத்தப்படுத்தலாம். எனக்கு உதவி செய்ய யாராவது கூட இருந்தா நல்லா இருந்திருக்கும். வீட்டு பக்கத்துல இருக்கிற மரக்கிளைகள்ல வழக்கம் போல வந்து இறங்கின காக்காங்களோட கூட்டம் அந்த பாட்டிமாவோட வீடும் அக்கம் பக்கமும் வழக்கத்துக்கு மாறா அலங்கோலமா கிடக்கிறத பார்த்ததும் அதுங்களுக்கு ஏதோ சந்தேகம் வந்துருச்சு. அந்த பாட்டி அம்மா இங்க இல்லையா? வீடும் தோட்டமும் எல்லாம் மொத்தமா அலங்கோலமா கிடக்குதே. நீ சொல்றதும் சரிதான். எப்பவுமே இந்த இடத்த சுத்தபத்தமா வச்சிருக்கிற அந்த பாட்டி எங்க தான் போயிட்டாங்க? ஒருவேளை உடம்புக்கு முடியாம படுத்துட்டாங்களா? பாட்டி எங்கேயாவது போயிட்டாங்களா? அப்படின்னா மொத்தமா இந்த இடத்த நம்ம சுத்தப்படுத்தினா என்ன? அதை செய்யணுமா என்ன? நாம அதை செஞ்சோம்னா பாட்டிமாக்கு அது பிடிக்குமா? நம்மளை பார்க்கும் போதெல்லாம் அவங்க தான் நம்மளை திட்டிக்கிட்டே இருக்காங்களே. அது பாட்டி நம்ம மேல இருக்கிற கோபத்துல செஞ்சிருக்க மாட்டாங்க. வாங்க நண்பர்களே, நம்ம போய் சுத்தப்படுத்தலாம். பாட்டி பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இவனுங்க திட்டு வாங்கினதுல பத்தாதா? அந்த பாட்டிக்கிட்ட இருந்து டெய்லி தினம் தினம் இவங்க திட்டு வாங்கினாதான் இவங்களுக்கு தூக்கம் வரும் போல இருக்கு. ஆனா அவங்க இதை செய்யறது ரொம்ப நல்ல காரியமே. நல்ல விஷயம்தான் அது. தொட்டதுக்கும் பிடிச்சதுக்கும் அந்த பாட்டி இவங்களை திட்டிக்கிட்டே இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்குமா? அதுவும் சரிதான். நாம என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். காக்கைங்க வீட்டு பக்கத்துல சுத்தப்படுத்துற அந்த காட்சிய ஜன்னல் வழியா பார்த்த அந்த பாட்டி அம்மாவுக்கு காக்கைகளை திட்டி விரட்டினதை நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டாங்க. கடவுளே, இந்த அப்பாவி பறவைங்களை நான் வாய்க்கு வந்தபடி திட்டனே. காக்கான்னு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ற இந்த காக்காங்க கூட்டத்துக்கு இவ்வளவு ஒரு மனசு இருக்குன்றத நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். அட குழந்தைகளா, போகாதீங்க, பறந்து போகாதீங்க, பயப்படாதீங்க. இனிமே நான் உங்களை திட்டவும் மாட்டேன், மிரட்டவும் மாட்டேன். இங்க பாத்தீங்களா, நெய்யப்பம், இது எல்லாம் உங்களுக்கு தான்.
வா வந்து இத சாப்பிடு. சீக்கிரம் வாங்க. வாமா, வா வா வந்து இத சாப்பிடுங்க. ரொம்ப மகிழ்ச்சியோட அந்த பாட்டி அம்மா இலையில வச்ச அந்த சுவையான நெய்யப்பத்தை சாப்பிட காக்கைங்கள் எல்லாம் போட்டி போட்டு பறந்து வந்துச்சு. மொத்தமா எல்லாரும் சாப்பிட வந்துட்டாங்க. அப்படி அந்த நாள்ல இருந்து பாட்டி அம்மாவும் காக்கைங்களும் ரொம்ப நட்போட பழகிட்டு வந்தாங்க. சின்னு பார்த்து ஜாக்கிரதமா, அவன் கோவத்துல நகத்தால கீறி விட்டுருவான் பாரு. அம்மா. இது நல்லா இருக்கே, சூப்பரான விளையாட்டு. கிட்ட போய் பார்க்கலாமா? நம்மளையே அதில் சேர்த்துக்கலாமா? அவங்களோட ஜாலியான விளையாட்டை பார்த்தும் அதிபயங்கர பசியாலையும் நாய்க்குட்டி கேட்டை தாண்டி வீட்டு வராண்டாக்குள்ள வாழை ஆட்டிக்கிட்டே போச்சு. அட, இவன் யாரு? இதுக்கு முன்னாடி இவனை இங்க பார்த்ததே இல்லையே. இவன் நமக்கே வில்லன் ஆயிடுவான் போல இருக்கே. இனி நம்ம விஷயம் அவ்வளவுதான் போல. இனிமே என் விஷயம் கோவிந்தா கோவிந்தா. உன்கிட்ட யார் அந்த தெரு நாயெல்லாம் தொட்டு விளையாட சொன்னது? என்கிட்ட அடி வாங்க போற சின்னு நீ. இங்க வா, நீ முதல்ல கைய வந்து வாஷ் பண்ணு. சின்னு அதை கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டா. அடேங்கப்பா, நல்ல வேலை தப்பிச்சேன். பாவம் அந்த நாய்க்குட்டி வீட்டுக்கு வெளியில போய் அந்த வீட்டையே உத்து உத்து பார்த்து உக்காந்துச்சு. அடடா, என்னது இது? நீ செவியான முட்டாள் தான்டா. கூப்பிட்டாட இடத்துக்கு யாருன்னா அழியா விருந்தாளியா வருவாங்களாடா? நீ என்னப்பா இப்படி சொல்கிற? அவங்க என் மேலே கொஞ்சம் அன்பையும் கருணையும் காட்டியிருக்கலாம்ல. அதுக்கு நீ சுத்தம் சுகாதாரமா இல்லையே. என்ன பாரு, நான் எப்படி வெள்ளை வெள்ளேன்னு இருக்கேன். பார்க்க எவ்வளோ அழகு பாரு. சீக்கிரமா இடத்த காலி பண்ற வழியை பாரு. நாய்க்குட்டியை கிண்டல் பண்ணதுக்கு அப்புறம் தலக்கணத்தோட பூனைக்குட்டி வீட்டுக்குள்ள ஓடிடுச்சு. சின்னுவை பார்த்த நாய்க்குட்டி அன்போட வாலாட்டிக்கிட்டே எழுந்து நின்னுச்சு. அதை பார்த்த சின்னுக்கு அளவு கடந்த சந்தோஷம். நாய்க்குட்டி வா வா, உனக்கு ரொம்ப பசிக்குதா? இது எல்லாத்தையும் ஓரக்கண்ணால பார்த்துக்கிட்டு இருந்த பூனைக்குட்டி சின்னுவை துரத்திக்கிட்டே பின்னாலேயே போச்சு. அடடா, இது பெரிய பொல்லாப்பாயிடும் போல இருக்கே. இனிமேல் என்னென்ன நடக்க போதோ யாருக்கு தெரியும். நான் தான் உங்ககிட்ட அப்பயே சொன்னல இடத்த காலி பண்ணுன்னு. அப்ப நீ இன்னும் போகவே இல்லையா? இந்த வீட்டு பொண்ணுக்கு என் மேலே கொஞ்சமாவது அன்பு இருக்குன்னு தோணுச்சு. பார்த்துக்கிட்டே இரு, நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. நீ வயிறு நிறைய சாப்பிடு, சரியா? சின்னு, உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா? ஏதாவது வியாதி வந்து தொலைய போகுது. இதைத்தானே எதிர்பார்த்தேன். ஹே ஹே, என்கிட்ட விளையாடுனா இப்போ என்ன ஆகும்னு உனக்கு தெரிஞ்சதா? ஏண்டா, உனக்கு எல்லாம் ஒரு விஷயம் சொன்னா புரியாதா?
ஏன்டா டே உன் மண்டைக்குள்ள என்ன களிமண்ணா இருக்கு? அடி வாங்க வேணானா இங்கேருந்து சீக்கிரமா ஓடி போயிடு. நாய்க்குட்டி என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப கவலைப்பட்டுச்சு. அப்புறம் அது அங்கேருந்து கிளம்பிடுச்சு. அதை பார்த்த பூனைக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அம்மா, நான் ஷாரு அப்புறம் லல்லு கூட போய் விளையாடட்டுமா? ம், சரி போயிட்டு வா. ஆனா சாயங்காலத்துக்குள்ள சீக்கிரம் வந்துடணும், சரியா? சரிம்மா, சீக்கிரம் திரும்பி வரேன். சரி, நான் இப்போ எழுந்து நீங்கள் போய் பதிங்குவீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஐயோ ஐயோ, அம்மா ஐயோ. ஏ சின்னு, ஐயோ சின்னு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. குழிக்குள்ள விழுந்து அவளால வெளியில வர முடியல. சின்னு அழ ஆரம்பிச்சுட்டா. சரி வா, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். சரி வா. அம்மா. அப்படி அவ கூட இருந்த எல்லா நண்பர்களும் ஓடி தப்பிச்சிட்டாங்க. அம்மா. ஐயோ அம்மா. இவன் எதுக்கு இப்படி குலைக்கிறான்? திடீர்னு இவனுக்கு என்ன ஆச்சு? பைத்தியங்கத்தையும் பிடிச்சிக்கிச்சா? அட என்னது இது? என்ன விஷயம் கத்துற? உனக்கு இப்ப என்ன ஆச்சு? ஏதோ விஷயம் இருக்கும் போல இருக்கே. இல்லைன்னா சின்னுவோட அம்மா அவன் பின்னாடி போக மாட்டாங்களே. சரி, எதுக்கோ நம்மளும் கூட போய் பார்த்துடலாம். அம்மா. அம்மா. ஐயோ அம்மா. நீ அழாதடா செல்லும். என்னடா பயந்துட்டியா? பரவாயில்லம்மா, நான் தான் வந்துட்டேன்ல, அழக்கூடாது. பரவாயில்ல, ஒன்றும் இல்லை, சரியா? நீ தான் என் பொண்ணை காப்பாத்திருக்க. நீ இனிமே எங்க வீட்டில் எங்க கூடயே இருந்துடு. இனிமே எப்போதுமே இவனும் அந்த வீட்டில் விற்பான் போல இருக்கே. நாம் அவனை அவசரப்பட்டு கிண்டல் பண்ணிட்டோம் போல இருக்கே. இப்போ எப்படி அவங்ககிட்ட போய் பேசுறது? சின்னவும் அம்மாவும் நாய்க்குட்டியோட அவங்க வீட்டுக்கு போனாங்க. நண்பா, ஏதோ நினப்பில் நான் அவங்ககிட்ட எடுத்தறிஞ்சு பேசிட்டேன். அதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத ப்ளீஸ். அறிவில்லாதவங்க சொல்றதும் செய்யறதும் எதுவுமே நான் பெருசா எடுத்துக்கிறதே இல்லை. நதிக்கரையில ஒரு கல்லு மேல ஒரு குட்டி எலி யோசனையோட உட்கார்ந்திருந்தது. பாவம், அந்த எலி ரொம்ப கவலையோட இருந்தது. அப்பதான் பக்கத்துல ஒரு முயல் வந்தது. எலி கவலையா இருக்கிறத பார்த்துட்டு முயல் இன்னும் பக்கத்துல வந்தது. அட, ஏன் இங்க இவ்ளோ கவலையா உட்கார்ந்து இருக்க? இதுக்கு முன்னாடி இந்த காட்டுல உன்னை பார்த்ததே இல்லையே. வேற காட்டை சேர்ந்தவனா? இல்ல முயல், நதிக்கு அந்த பக்கத்துல இருக்கிற கிராமத்துல தான் என் வீடு இருக்கு. அப்படியா? அப்போ நீ எப்படி இந்த காட்டுக்கு வந்த? அந்த வீட்ல இருக்கிறவங்க தான் என்னை இந்த காட்டுக்குள்ள விட்டுட்டாங்க. இது ரொம்ப மோசமா இருக்கே. இப்ப என்ன பண்றது? எனக்கு தெரியல முயலே, நான் வீட்டுக்கு போகணும். அங்க போய் நான் என் அம்மா அப்பாவை பார்க்கணும். அப்புறம் ஏன் யோசிக்கிற? உடனே போய் அவங்கள பாரு. அட முயலே, எனக்கு நீச்சல் தெரியாது. உன்னால என்ன அங்க கூட்டிட்டு போக முடியுமா? நானும் உன்ன மாதிரி தானே இருக்கேன். எனக்கும் நீச்சல் தெரியாது நண்பா. ப்ளீஸ், எனக்கு எப்படியாவது உதவி பண்ணு. நீ கவலைப்படாத, ஏதாவது ஒரு வழிய கண்டுபிடிப்போம். நீ என் கூட வா. ஆமா, உன் பேர் என்ன? குஞ்சன். இப்படி அந்த எலியும் முயலும் நதிக்கரையிலிருந்து ஒன்னா அப்படியே காட்டுக்குள்ளார போனாங்க.
நான் உன்னை சிங்கனுங்கிற ஒரு கொக்கு கிட்ட கூட்டிட்டு போறேன். சிங்கன் மனசு வச்சா உன்னை கண்டிப்பா நதியை கடக்க வைக்க முடியும். அதுக்கப்புறம் மனசுல நம்பிக்கையோட சின்கன்கிற கொக்க பார்க்க அவங்க போனாங்க. ஆமாப்பா தவளை, நான் உண்மையத்தான் சொல்றேன். நான் ஒரு முறை என் முதுகுல யானையை தூக்கிக்கிட்டு பறந்தேன். என்ன கிண்டல் பண்றீங்களா? 2 பேரையும் நான் கொத்திடுவேன். இங்க இருந்து போங்க. ஏய். ஹலோ சின்கா. என்ன விஷயம்? நான் உன்கிட்ட ஒரு உதவி கேட்கலான்னு வந்திருக்கேன். என்னால உனக்கு உதவி எல்லாம் செய்ய முடியாது, புரியுதா? என்னால முடியாது. இங்க இருந்து போ. அட போன்னு சொல்றல. ப்ளீஸ் அப்படியெல்லாம் சொல்லாத. நான் என்ன வேணாலும் சொல்லுவேன், அது ஏன் இஷ்டம். இங்க இருந்து போ. என்னோட அழகா பார்த்தேல்ல. முயலும் அந்த எலியும் சிங்கன் கொக்க கிட்ட உதவி கேட்க வந்தாங்க. அவன் அப்ப ரொம்ப கோவத்துல இருந்தான். அதனால அவங்களுக்கு எந்த உதவியும் கிடைக்கல. அதுக்கப்புறம் அந்த முயலும் எலியும் கொக்க பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப வருத்தத்தோட திரும்ப போனாங்க. நாம இப்ப என்ன பண்றது முயலி? நீ வருத்தப்படாத, கொஞ்சம் பொறுமையா இரு. கண்டிப்பா நமக்கு உதவி கிடைக்கும். நீ நம்பிக்கையோட இரு. அப்படியே நடந்தே 2 பேரும் நதிக்கரைக்கே திரும்ப வந்துட்டாங்க. அப்பதான் இக்கருங்கிற ஒரு ஆமை முயலுக்கு தெரிஞ்சவன். அவங்கள பார்த்ததும் நதியிலிருந்து கரைக்கு வந்தான். அங்க பாரு முயலி, அது ஆமா தானே? ஆமா. ஓஹோ, முயல் நண்பா, இங்கேயா இருக்க? நீ இங்க என்ன பண்ற? நான் என்ன சொல்றது ப்ரோ, என் எலி நண்பனை நதிக்கு அந்த பக்கம் எப்படி கூட்டிட்டு போறதுன்னு யோசிக்கிறேன். ஓஹோ, இதுதான் விஷயமா? என் மேல நீங்க ஏறிக்கோங்க, நான் உங்களை அங்க கூட்டிக்கிட்டு போறேன். இங்க பாரு நண்பா, ஜாக்கிரதையா உட்காந்துக்கோ. நதியில ஒரு பயங்கரமான முதலை இருக்கு. என்ன நண்பா, நீ ஏன் இப்படி எல்லாம் சொல்ற? உனக்கு என் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லையா? அப்படி இல்ல ஈக்ரோ, ஒருவேளை முதல்ல வந்துடுச்சுன்னா நீங்க எப்படி தப்பிப்பீங்க? நீ எதுவும் சொல்ல வேண்டாம் முயலி, எனக்கு எல்லாமே தெரியும். என் அப்பா அம்மா என் வரவுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும் நண்பா, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. நம்ம ஏதாவது ஒரு வழிய பார்க்கலாம். இல்ல, அதுக்கு அவசியமே இல்ல. நான் இவர் கூட கிளம்ப போறேன். முயல் நண்பா, பயப்படாத. நான் எந்த ஆபத்தும் இல்லாம, எந்த பிரச்சனையும் இல்லாம எலி நண்பனை அந்த கரையில போய் சேர்த்துடுறேன். ஆமை மேல பயணத்தை ஆரம்பிச்சதுல எலிக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவன் மனசுல வீட்டுக்கு போற ஆனந்தம் இருந்தது. அவனோட சந்தோஷத்தை கட்டுப்படுத்தவே முடியல. நதியில இருந்த தாமரைப்பூ மேல நிறைய பட்டாம்பூச்சிகளும் தும்பிகளும் பறந்துகிட்டு இருந்தது. இவங்க போய்கிட்டு இருந்த பாதி வழியிலேயே ஆமையும் எலியும் அந்த முதலைய பார்த்து ரொம்ப பயந்துட்டாங்க. அட, முதலையா? எலி நண்பா, நாம இப்ப என்ன பண்றது? சீக்கிரம் போ, இல்லனா அது நம்மள சாப்பிட்டுடும். ஓ, என்ன தைரியம் இருந்தா என்கிட்ட இருந்து தப்பிக்க பாப்பீங்க? முதல்ல சார், நாங்க அந்த பக்கமா போகணும். எங்களை நீங்க விட்டுருங்க. கண்டிப்பா நான் உங்களை விட்டுறேன். உங்களை சாப்பிட்டுட்டு நதிக்கரையில விட்டுறேன். அது வரைக்கும் இங்கேயே இருங்க. முதல்ல அண்ணா, நான் வீட்டுக்கு போகணும், என்ன விட்டுருங்க. என் முன்னாடி யார் வந்தாலும் உயிர் பயத்தோட தான் இருப்பாங்க. பாவம் அந்த எலி, இப்ப அதுக்கு எப்படி உதவி பண்றது? ஆமையே, நாம ஏன் திருடும் போலீஸ் விளையாடக்கூடாது? இங்க பாருங்க, நான் போலீஸ், நீங்க ஓடுங்க. ஒருவேளை நான் உங்களை பிடிச்சிட்டா நான் உங்களை சாப்பிட்டுருவேன். அதே நேரத்துல ஒரு தும்பி கரையில இருந்த முயல் கிட்ட வந்துச்சு. அதோட கண்ணை பார்த்து நடந்த மொத்த கதையையும் முயல் கிட்ட சொல்லுச்சு. முயலும் தும்பியும் மறுபடியும் ஒன்னா சேர்ந்து சிங்கன் கொக்க பார்க்க போனாங்க. சிங்கன் நமக்கு உதவி செய்வானா தும்பி? பண்ணுவாரு. அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நீ என்ன சிங்கன் கிட்ட கூட்டிட்டு போனாலே போதும். சிங்கன் அந்த குளத்துக்கிட்ட தான் இருக்கா நம்ம சிங்கன். ஹாய் சிங்கன் அண்ணா. யார் அதே? உங்களுக்கு என்ன வேணும்? ஒருவேளை நீங்க உதவி கேட்டு வந்திருந்தீங்கன்னா என்னால செய்ய முடியாது. இல்லண்ணா, உதவியெல்லாம் வேண்டாம். அப்ப வேற என்ன? என்ன விஷயம்னா, நம்ம நதியில இருக்கிற அந்த முதல்ல சொல்லுது, அதை விட வேகமா யாராலையும் அந்த நதியை கடக்க முடியாதா? என்ன பேச்சு இது?
எவ்வளவு மோசமா? ஓ இதுதான் நம்ம தும்பியோடைய ஐடியாவா? ஆமா சிங்கன், அந்த முதல்ல உன் கூட சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். நான் அந்த முதல்ல கிட்ட சொன்னேன், சிங்கன் ரொம்ப புத்திசாலி, யானைய கூட தூக்கிட்டு பறப்பா, ரொம்ப புத்திசாலின்னு சொன்னேன். ஆமாமா, நீ சொன்னதெல்லாம் உண்மைதான் முயலே. நான் ரொம்ப பெரிய பலசாலி. அதனாலதான் நாங்களும் அந்த முதலையோட சேலஞ்சை ஏத்துக்கிட்டோம். நாங்க தான் ஒரு ஆமை மேல எலிய உட்கார வச்சு அந்த முதலை கிட்ட அனுப்பி இருக்கோம். சரி, நீங்களே சொல்லுங்க, இப்ப நான் என்ன பண்ணணும்? ஓ பெருசாலாம் ஒன்றும் இல்லை. நீங்க அந்த எலிய நதிக்கு அந்த பக்கம் கொண்டு போய் விட்டுட்டு திரும்ப வந்துடணும். என்ன இது இவ்வளவு தானா? இது ரொம்ப சாதாரணம், சுலபத்துல செஞ்சு முடிச்சிருவேன். வாங்க நாம கிளம்பலாம். கொக்கோட சேர்ந்து முயலும் தும்பியும் நதிக்கரைக்கு கிளம்புனாங்க. அதே சமயம் இங்க நதியில ஆட ஆமைய செடிக்கு பின்னாடியே சுத்திக்கிட்டே இருந்தானா எனக்கு தலை சுத்தது. அப்படின்னா எங்களை விட்டுடலாம்ல? இது நல்லா இருக்க. நீங்க இந்த செடிக்கிட்டயே சுத்திக்கிட்டு இருங்க. நான் முயல் சொன்ன பேச்ச கேட்டிருக்கணும். நான் ஏன் இவ்வளவு அவசரப்பட்டேன்? நீ சரியா சொன்ன. நானும் யோசிக்காம தண்ணிக்குள்ள இறங்கி வந்துட்டேன். நாம மட்டும் முயலோட பேச்ச கேட்டிருந்தோம்னா இதெல்லாம் நடந்தே இருக்காது. ஒரு சின்ன முதல்ல இந்த கொக்கு கிட்டயே போட்டு போறானா? பாத்தியா, உன்னை நான் எப்படி காப்பாத்திட்டேன்னு. இப்படி அந்த எலி அவங்க ஊருக்கு வந்து சேர்ந்தது. எலியோட அப்பா அம்மா அவனுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. யோசிக்காம அப்படியே தண்ணியில இறங்கி ஆபத்தை தேடிக்கிட்டதுனால ஆமை ரொம்பவே வருத்தப்பட்டுச்சு. முயல் அந்த தும்பி செஞ்ச உதவிக்கு பெரிய நன்றி சொல்லுச்சு. இங்க நம்மளோட சிங்கன் கொக்கு ஆமைய தோக்கடிச்சு அந்த மொத்த காட்டுக்குமே ஒரு ஸ்டார் ஆயிட்டான். மனுவும் விக்கியும் பக்கத்து வீட்டுக்காரங்க மட்டும் இல்ல, அவங்க ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. இங்க அங்கன்னு சுத்துறது, வேடிக்கை பார்க்கறது, இது எல்லாத்தையும் அவங்க சேர்ந்து தான் பண்ணுவாங்க. மனு, அங்க பாரு, தெரியுதா? நான் இந்த குளத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். விக்கி, நீ பெரிய ஆளுதான். நீ இந்த இடத்தை எப்படி கண்டுபிடிச்ச? அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் என் அப்பா கூட பைக்ல இங்க சுத்திக்கிட்டு இருந்தேன். நான் அப்பதான் இந்த குளத்தை பார்த்தேன். அதெல்லாம் விடு, இது சூப்பரா இருக்கு. இவ்ளோ மீனா? வாவ், ரொம்ப அருமையா இருக்கு. வெவ்வேறு கலர்ல இருக்கிற மீன்கள் நம்மள மாதிரியே விளையாடிக்கிட்டு இருக்கு பாரு. இதுங்களுக்கு சாப்பிடுறதுக்கு நம்ம ஏதாவது கொண்டு வந்திருக்கலாம். நாளைக்கு மறக்காம இவங்களுக்காக நம்ம சாப்பாடு எடுத்துட்டு வரலாம். அப்படியே தூண்டிலையும் தான். தூண்டில? அது எதுக்கு? நம்ம சாப்பாட்டை தூண்டில போட்டு குளத்துல வீசலாம். மீன் அந்த தூண்டில மாட்டிக்கும். அதுக்கப்புறம் தூண்டில மாட்டிருக்கிற மீனை நம்ம புடிச்சிடலாம். ஓ விக்கி, நான் அதை பிடிக்கணும்னு சொல்லவே இல்ல. நாம அதுக்கு சாப்பாடை மட்டும் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பாரு, இதுங்க எவ்வளவு சந்தோஷமா நீந்தோன்னு. மனு, இந்த குளத்துல மீன் நீந்துறதால நமக்கு என்ன வரப்போகுது? நாம இத புடிச்சு வீட்டுக்கு கொண்டு போயிட்டு இது எல்லாத்தையும் ஃபிஷ் டேங்க்ல விட்டுடலாம். அதுக்கு எந்த அவசியமும் இல்ல. நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. சரி, ஒண்ணு பண்ணலாம். தூண்டிலுக்கு பதிலா நாம இந்த மீன்களை பிடிக்கிறதுக்கு வலைய கொண்டு வரலாம். எந்த அவசியமும் இல்ல. நாம தினமும் இங்க வரலாம். இந்த அழகான குளத்தையும் அதுல இருக்கிற வண்ண வண்ண மீன்களையும் பார்த்துட்டு நம்ம போலாம். சரியா? நீ என்ன சொன்னாலும் நாளைக்கு நான் மீனை புடிச்சே தீருவேன். நீ இங்க உட்கார்ந்துகிட்டு இந்த மீன்கள் குதிச்சு விளையாடுறத பாத்துக்கிட்டே இரு. இதுதான் இந்த சின்ன பசங்களுடைய திட்டமா? இந்த அப்பாவி மீன்களுக்கு சாப்பாடு போடுற மாதிரி போட்டு அதுங்களை பிடிக்கலான்னு பாக்குறாங்க. நான் எப்படியாவது அதை அந்த மீன்களுக்கு தெரியப்படுத்தியே ஆகணும். நீங்க ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? வாங்க விளையாடலாம். நீங்க விளையாடிக்கிட்டே இருங்க. உங்களை சுத்தி முத்தி என்ன நடக்குதுன்னு பாக்குறதே கிடையாது. அந்த பசங்க உங்களை பார்த்து என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த பசங்க என்ன சொன்னாங்கன்னா, நாளைக்கு ஒரு வலைய கொண்டு வந்து உங்க எல்லாரையும் பிடிக்க போறாங்களாம்.
உண்மையாவா? இப்ப நம்ம என்ன பண்றது? இப்ப நம்ம எங்க போறது? தவளை அண்ணா, நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும். ஓ, என்னால எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா நாமெல்லாம் சின்ன உயிரினங்கள். ஆனா அவங்க மனுஷங்க. நம்மள பிடிக்கணும்னா தூண்டில் இல்ல வலைய பயன்படுத்துவாங்க. இருந்தாலும் நாம எப்படியாவது தப்பிக்கணும். இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. சொல்லுங்க தவளை அண்ணா, நாங்க என்ன பண்ணணும்? எங்களால தப்பிக்க முடியும்ல? இங்க பக்கத்துல தான் காலன்னு ஒரு நண்டு இருக்கு. அவரு கொஞ்சம் கோபக்காரர் தான். ஆனா அவர் முயற்சி பண்ணா உங்களை காப்பாத்த முடியும். நான் சொன்னது புரிஞ்சுதா? நான் அங்க போய் அவரை பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன ஆனாலும் அந்த மீன்களை காப்பாத்தணும்னு தவளை அண்ணன் காலன் நண்டை தேடி போனாரு. இங்க காலன் நண்டு கல்லுக்கு பக்கத்துல நிம்மதியா தூங்கிட்டு இருந்தது. தவளை மெதுவா காலன் நண்டு பக்கத்துல போச்சு. வாக் 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 வாக். என்னாச்சுப்பா? என்ன கொஞ்ச நேரம் தூங்க விட. எனக்கு உங்களுடைய உதவி தேவை. இப்ப என்னால யாருக்கும் உதவி செய்ய முடியாது. நீ கிளம்ப, அப்புறம் பார்க்கலாம். காலன் அண்ணே, நீங்க மிகப்பெரிய தைரியம் கொண்ட நண்டு. ஆனா எங்களுக்கு உங்களால உதவி செய்ய முடியலையே. நீ என் சக்தியவே சந்தேகப்படுறியா? என்ன விஷயம்னு சொல்லு. இங்க பக்கத்துல தாமரை குளத்துல இருக்கிற மீன்களுக்கு தான் ஆபத்து. அந்த மீன்களுக்கு என்னாச்சு? என்னத்த சொல்றது? இனி என்ன சொல்றதுக்கு இருக்கு? இன்னைக்கு குளத்து பக்கத்துல 2 பசங்க வந்திருந்தாங்க. அவனுங்க நாளைக்கு இந்த மீன்களை எல்லாம் பிடிச்சிட்டு போறதா பேசிக்கிட்டு இருந்தாங்க. நீங்க மட்டும் உதவி செய்யலனா அந்த தாமரை குளத்துல இருக்கிற எல்லா மீன்களையும் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அவங்க நாளைக்கு வலையோட வர போறாங்க. இது பெரிய விஷயமா தான் இருக்கு. ஆனா அண்ணே, என்ன பண்றது? நம்மளால சும்மா இருக்க முடியாது. என்ன நடந்தாலும் சரி, நாம நம்ம கூட இருக்கிறவங்கள காப்பாத்தி ஆகணும். நான் அதை பாத்துக்கிறேன். நீ போய் அங்க இருக்கிற எல்லா மீன்களையும் நிம்மதியா இருக்க சொல்லு. நாளைக்கு நான் வந்து அந்த பசங்களுக்கு பாடத்தை புகட்டுறேன். மனு, நீ முதல்ல வாளியில தண்ணியை நிரப்பிடு. நான் மீன்களை பிடிச்சி அதை கரையில வைக்கிறேன். நீ அதை எடுத்து இந்த வாளிக்குள்ள போட்டுடு. ஜாக்கிரதை, எந்த மீனும் திரும்ப குளத்துக்குள்ள போயிடக்கூடாது. சரி, நான் அத பாத்துக்கிறேன். இன்னைக்கு நம்ம கலக்க போறோம். இந்த வாளி நிறைய நம்ம மீனை எடுத்துட்டு போனா எல்லாரும் கண்டிப்பா ஆச்சரியப்படுவாங்க. உங்க அப்பா புது ஃபிஷ் டேங்க வாங்கிட்டு வர போவாருல்ல? அப்புறம் நீங்க கொஞ்சம் மீன்களை வீட்டுக்கு எடுத்துட்டு போ. அப்புறம் நம்ம நண்பர்களுக்கும் கொஞ்சம் கொடுக்கலாம். அண்ணே, அந்த பசங்க வந்துட்டானுங்க. நான் ஒண்ணு பண்றேன், நீ இங்கே உட்காரு. என்ன இது? நண்டு விக்கி, ஓடிடலாம். நீ பயப்படாத மனு, நான் இத புடிச்சிடுறேன். கடிச்சிருச்சு. இந்த மாதிரி மீன்கள்லாம் பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சிடுச்சு. தவளை அண்ணன் சரியான நேரத்துல யோசிச்சதால கூடவே நண்டோட தைரியத்தாலையும் பலத்தாலையும் எல்லா மீன்களும் ஆபத்துல இருந்து தப்பிச்சிடுச்சு. மனுவும் விக்கியும் அந்த நண்டை பார்த்து பயந்துட்டாங்க. மறுபடியும் அவங்க அங்க வரவே இல்லை. ஒரு நாள் நதியோரமா இருந்த ஒரு மாமரத்துல நண்பர்களான ஒரு பச்சைக்கிளியும் அணிலும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. பச்சைக்கிளியே, நீ இன்னைக்கு நெல் நிறைஞ்ச வயக்காட்டுல நெல் தின்ன போகலையா? அங்கதான் நான் இப்ப போக போறேன் நண்பா. அங்க இருக்கிற வாழை தோப்புல நல்ல தேன் நிறைஞ்ச வாழை கொம்புகள் இருக்கு. அத உன்கிட்ட சொல்லிட்டு போகலாம் தான் வந்தேன். அப்படியா? அப்படின்னா இன்னைக்கு நானும் உன் கூட அந்த இடத்த பார்க்க வரேன். அப்போதான் அவங்க 2 பேரும் அந்த நிகழ்வை பார்த்தாங்க. அந்த நதியில ஒரு எறும்பு தத்தளிச்சுக்கிட்டே வந்துச்சு. தண்ணிக்குள்ள தவறி விழுந்த அந்த எறும்பு முழுகிட்டே வந்துச்சு. அதை பார்த்த பச்சைக்கிளி அங்க இருந்து பறந்து வந்து எறும்புக்கு பக்கத்துல வந்தது. உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த அந்த எறும்பை பார்த்து பச்சைக்கிளி ரொம்பவே வருத்தப்பட்டுச்சு.
ஒரு நிமிஷம் கூட யோசிக்காத அந்த பச்சைக்கிளி மரத்து மேல போய் ஒரு இலைய பிச்சுக்கிட்டு வந்து அந்த எறும்பு பக்கத்துல தண்ணியில போட்டுச்சு. அந்த இலையில ஏறி ஒரு வழியா எறும்பு தப்பிச்சிடுச்சு. ரொம்ப சோர்ந்து போயிருந்த அந்த எறும்ப இலையோட பச்சைக்கிளி கொத்திக்கிட்டு போய் கரையில விட்டுச்சு. பச்சைக்கிளியே, நீ கரெக்டான சமயத்துல வந்து என்ன காப்பாத்திட்ட. நீ மட்டும் வரலன்னா நான் அந்த நதியில முழுகி செத்து போயிருப்பேன். அந்த நேரத்துல உன்னை பார்க்க முடிஞ்சது என்னோட அதிர்ஷ்டம் தான் நான் சொல்லுவேன். என்னது, உன்னோட அதிர்ஷ்டமா? ஆமா, அதனால தான் உன்னை என்னால காப்பாற்ற முடிஞ்சது. ஒரு உயிரை காப்பாற்ற முடிஞ்சதுல என்னோட அதிர்ஷ்டம்னு நான் சொல்லுவேன். எறும்பே, நீ எப்படி இந்த நதிக்குள்ள போய் விழுந்த? அந்த கரையோரம் இருக்க மரத்துல தேன் எடுக்கலான்னு ஏறி போயிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல எனக்கு கால் தடிக்கிருச்சு. அப்படியே நதியில வந்து விழுந்துட்டேன். கவனமே இல்லாம மரத்துல ஏறி நடந்தா இப்படிதான் நடக்கும். என்னதான் இருந்தாலும் கரெக்டான நேரத்துல அந்த பச்சைக்கிளி மட்டும் உன்னை பார்க்கலன்னா நதியில விழுந்த நீ அப்படியே கடலுக்கு போய் சேர்ந்திருப்ப. பச்சைக்கிளியே, இந்த உதவிய நான் காலத்துக்கும் மறக்க மாட்டேன். இதுக்கு பதிலா என்னைக்காவது ஒரு நாள், கண்டிப்பா ஒரு நாள் உதவி செய்வேன். கைமாறு செய்ய போறியா? நீயா? நம்ம தொண்டு இருக்கிற சின்ன எறும்பு வானத்துல சிறகடிச்சு பறந்து வட்டமிடுற பச்சைக்கிளிக்கு நீ திரும்ப உதவி செய்ய போறியா? செம்ம காமெடி பண்ணாம கிளம்பு. இங்க பாரு அனில், இந்த மாதிரி யாரையும் இலக்காரமா பேசக்கூடாது. இங்க பாரு எறும்பு, இன்னையில இருந்து நம்ம எல்லாரும் நண்பர்களா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளி அங்கிருந்து பறந்து போச்சு. அணிலும் பக்கத்துல இருந்த மரத்துல ஏறி ஓடி போச்சு. ஒரு நாள் அந்த இடத்துக்கு ஒரு வேடன் வந்தான். வேடனுக்கு என்ன வேலை? வேட்டையாடுறது தானே. வேட்டையாடுறதுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு தேடிக்கிட்டே வந்த வேடனுக்கு மரத்து மேல இருக்கிற பச்சைக்கிளி தென்பட்டுச்சு. உடனே என்ன பண்ணுவான்? வில்லை எடுத்து தயாரா வச்சுக்கிட்டான். அந்த வழியா உணவு எடுத்துக்கிட்டு வந்த எறும்பு வேடனை பார்த்துச்சு. விபரீதம் நடக்க போறது எறும்புக்கு புரிஞ்சிடுச்சு. அந்த வேடன் பாவம் அந்த கிளியை தான் குறி வச்சிருக்கான் போல இருக்கே. எப்படியாவது அந்த கிளியை காப்பாத்த ஒரு வழி பண்ணணும். எறும்பு அங்கிருந்து வேகமா ஓடி போய் வேடன் கால் கிட்ட போச்சு. போய் என்ன பண்ணோம்? நறுக்குன்னு ஒரு கடி. எது எப்படியோ இன்னைக்கு அந்த கிளியை காப்பாத்த முடிஞ்சது. இங்க பாரு எறும்பு, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. அன்னைக்கு நான் உன்னை ரொம்ப கேவலமா பேசிட்டேன். அதுக்கு தான் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேக்குறேன். அதெல்லாம் பரவாயில்ல நண்பா. பூமியில ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் அதுங்களுக்கான தனி திறமைகள் இருக்கு. அதுல சின்னது பெருசுன்னு எந்த பாரபட்சமும் கிடையாது.